தோஷங்கள் நீக்கும் திருத்தலங்கள். திருக்கருக்காவூர் அருள்மிகு முல்லைவனநாதர் சமேத கர்ப்பரக்ஷாம்பிகை திருக்கோயில். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நான்கும் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கின்றன. இவை வாழ்க்கையின் 4 தசைகள், 4 சக்கரங்கள். அறம் இல்லாத வாழ்வை நிலைநாட்ட முடியாது. பொருள் இல்லாமல் வாழ்க்கை நகராது. இன்பம் இல்லாத வாழ்வு வெறுமையாகும். வீடு இல்லாமல் வாழ்வின் இறுதிக்கட்டம் முடிவதில்லை. இந்த 4ம் சேர்ந்து மனிதனின் வாழ்க்கையை முழுமையடைய செய்கின்றன. அதில் குடும்பம் என்பது ஒரு முக்கிய தூண். குடும்பம் நன்கு அமைந்தால் ஒரு மனிதன் இவ்வுலகில் இன்பமானவனாக வாழ முடியும். அவனது நாட்கள் ஆனந்தமாகவும் எதிர்காலம் நம்பிக்கையுடனும் அமையும். ஆனால் இன்று பல தம்பதியருக்கு அந்த குடும்ப அமைப்பு முழுமை பெறுவதில்லை. குழலினிது யாழினிது என்பர் தன் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர் என்ற திருக்குறளுக்கிணங்க தம் பிள்ளையின் அப்பா, அம்மா என்ற மழலைச் சொற்கள் கேட்கப்படாத வாழ்க்கை ஒரு உணர்வு பஞ்சமாகவே கருதப்படுகிறது. இன்றைய வாழ்க்கை முறை மன அழுத்தங்கள், ஜாதக கோளாறுகள், உடல் நலக்குறைகள், வாழ்க்கை சமநிலை இழப்புகள் என பல காரணங்களால் பிள்ளைப்பேறு என்பது ஒரு எதிர்பார்ப்பாய் மாறிவிட்டது. ஆனால் அந்த கவலை இனி தேவையில்லை. அந்த ஆசையை நீடித்து நிறைவு பெறச் செய்யும் திருக்கருக்காவூர் அருள்மிகு முல்லைவனநாதர் சமேத கர்ப்பரக்ஷாம்பிகை திருக்கோயில். இது ஒரு சாதாரண கோயில் அல்ல. மூலவர், தலம், தீர்த்தம் என்ற 3 அம்சங்களையும் உடையதோடு அப்பர், சுந்தரர், சம்பந்தரால் பாடல் பெற்ற சிவஸ்தலம். ஓம் 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 நமச்சிவாய. 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 வாழ்க வாழ்கவே. ஓம் 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 நமச்சிவாய. வாழ்க வாழ்கவே. சிவமே 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 என் இந்த திருத்தலம் மாதவி வனம் என்றும், முல்லை வனம் என்றும், கர்ப்பபுரி என்றும், திருக்கருக்காவூர் என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. இதுவே இத்திருக்கோயிலின் பெருமையை எடுத்துக் கூறுகிறது. கரு என்பது கருவை, கா என்பது காக்கும், ஊர் என்பது தலம், அதாவது கருவை காக்கும் ஊர் என்பதாலே இவ்வூரில் கருவை காத்து அருள் புரிகின்றவளே கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன். பிள்ளை பேறு வேண்டுபவர்களுக்கு கருணையின் வடிவமாய் அருள் புரிகின்றவளாய் உள்ளார். தல வரலாறு. முன்னொரு காலத்தில் இவ்வூர் முழுவதும் முல்லை கொடிகளால் சூழப்பட்ட வனமாக திகழ்ந்தது. அந்த வனத்தின் மையத்தில் வெண்ணாறு ஆற்றின் கரையில் நிறுத்துவர் என்ற ஒரு முனிவர் தனது கருவுற்ற மனைவி வேதிகையுடன் தவமிருந்து வந்தார். ஒரு நாள் முனிவர் வெளியே சென்றபோது வேதிகை ஆசிரமத்தில் தனியாக இருந்தாள். அவள் வயிற்றில் புதிய உயிர் ஒன்று வளர்ந்து கொண்டிருந்தது. ஊர்த்தவபாதர் என்ற மற்றொரு முனிவர் யாசகம் கேட்டு அந்த வீட்டின் வாசலுக்கு வந்தார். அப்போது சோர்வும் தளர்வும் மிகுந்த வேதிகை உணவு எடுத்து வர சற்று நேரம் எடுத்துக்கொண்டாள். அவளது மெதுவான பணி முனிவரை கோபமடைய செய்தது. மேலும் தன்னை அவமானப்படுத்துவதாக எண்ணி ஊர்த்தவபாதர் வேதிகைக்கு சாபம் அளித்தார். அந்த சாபத்தின் விளைவாக வேதிகையின் கரு கலைந்தது. அவள் இதை தாங்க முடியாமல் வேதனையின் உச்சத்தில் அம்பிகையின் திருவடிகளை நாடி சரணடைந்தாள். அக்கணமே அம்பிகை தன் பரிபூரண கருணையுடன் கர்ப்பரக்ஷாம்பிகையாக வேதிகை முன் தோன்றி அவளது கருவை ஒரு பானையில் பாதுகாத்தாள். அந்த பானை உயிரின் அடையாளமாக மாறியது. காலம் சென்றதும் அந்த குழந்தை பிறந்தது. அதற்கு நைத்ருவன் என்று பெயரிட்டனர் முனிவர், நிறுத்துவரும் வேதிகையும். அன்றிலிருந்து குழந்தை பேறு பெற விரும்பும் தம்பதியர்களுக்கு வரப்பிரசாதியாக திகழ்கிறாள் இத்தல அம்பிகை ஸ்ரீ கர்ப்பரக்ஷாம்பிகை. திருக்கருக்காவூர் திருத்தலத்தில் மூலவராக எழுந்தருளியிருப்பவர் அருள்மிகு ஸ்ரீ முல்லைவனநாதர் மற்றும் கர்ப்பரக்ஷாம்பிகை தனித்துவமிக்க கருவறையில் அருள் பாலிக்கின்றனர். இந்த இரு கருவறைகளுக்கிடையே முருகப்பெருமான் ஆறுமுக வடிவில் தனி சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமியாக எழுந்தருளியுள்ளார். இந்த 3 சன்னதிகளும் ஒரே வரிசையில் அமைந்திருக்கும். இதுவே இந்த திருக்கோயிலின் மிகச்சிறந்த மற்றும் அரிய அமைப்பாக கருதப்படுகிறது. ஒரே கோணத்தில் ஒரே நேரத்தில் சிவபெருமான், பார்வதி மற்றும் முருகப்பெருமானை இக்கோயிலில் தரிசனம் செய்ய முடியும். இந்த அமைப்பே சோமாஸ்கந்த வடிவம் என போற்றப்படுகிறது. அள்ளி அள்ளி தருவாளே மாறி,
சேதி இங்கு குலம் காக்க அவள்தானே வேலி. சிவபெருமானின் 64 திருவுருவங்களில் இந்த சோமாஸ்கந்த வடிவம் முதன்மையானதும் வேண்டுவோருக்கு வேண்டுவனவற்றை வேண்டிய போது தரும் போக மூர்த்தியாக முல்லைவனநாதர் கர்ப்பரக்ஷாம்பிகையோடு அருளுகின்றார். இந்த சோமாஸ்கந்த அமைப்பை தரிசிப்பவர்களுக்கு புத்திர பேற்றையும் அப்புத்திர பேறு சிதைவின்றி கிடைக்க அக்கருவை காத்தருளுகின்ற அருள் பேற்றையும் வழங்கும் தலமாக இது விளங்குகிறது. மழலை செல்வம் அருளும் மகத்துவம். குழந்தை பேறு இல்லாத தம்பதியர்கள் அம்பாள் சன்னதியில் நெய்யால் படிமெழுகி கோலமிட்டு பிரார்த்தனை செய்து கொண்ட பின் கர்ப்பரக்ஷாம்பிகையின் திருப்பாதத்தில் வைத்து தரப்படும் தெய்வீக ஆற்றலும் மருத்துவத்தன்மையும் மிகுந்த நெய்யை வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும். பின் நம் தேவைக்கேற்ப சுத்தமான நெய்யோடு கோயிலில் தரப்பட்ட நெய் பிரசாதத்துடன் கலந்து வைத்துக் கொண்டு இரவு படுக்கைக்கு செல்லும் முன் கணவன் மனைவி இருவரும் சிறிதளவு எடுத்து அம்பிகையை நினைத்து வணங்கி 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும். சாப்பிடும் காலங்களில் உணவில் அசைவ வகைகளை தவிர்ப்பது நன்று. இவ்வாறு 48 நாட்கள் பக்தி சிரத்தையுடன் மேற்கொண்டு வந்தால் கர்ப்பரக்ஷாம்பிகையின் அருளால் புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் என்பது பெருமளவிலான பக்தர்களின் நம்பிக்கை. கர்ப்பிணிகளுக்கு வழங்கும் பிரசாதம். பல கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகபட்ச ஆசையாக இருப்பது சுகப்பிரசவம். கர்ப்பம் அடைந்த பெண்களுக்கு அம்மனின் திருப்பாதத்தில் வைத்து தரப்படும் விளக்கெண்ணெய் ஒரு அரிய அருள் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. பிரசவ வலி ஏற்படும் நேரத்தில் இந்த எண்ணெயை வயிற்றில் மென்மையாக தடவினால் சுகப்பிரசவம் ஏற்படும் எனும் நம்பிக்கை பல்லாயிரக்கணக்கான பெண்களின் அனுபவ சாட்சியாக இன்று வரை பேசப்படுகிறது. மேலும் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வலி அல்லது குழப்பத்தின் போதும் இந்த எண்ணெயை தடவினால் வலி நிவர்த்தியும் மன நிம்மதியும் உண்டாகும் என்பது நம்பிக்கை. இந்த திருக்கோயில் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டத்தில் அமைந்துள்ளது. தஞ்சாவூரில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவையாற்றில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும், கும்பகோணத்தில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலும், திருச்சியில் இருந்து சுமார் 65 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. திருக்கருக்காவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை திருக்கோயில் என்பது மக்களின் வாழ்க்கை பிரார்த்தனைகளுக்கு தீர்வாக அமைந்த அருள் பூரணமான தலம். இங்கு தினமும் குழந்தை பேறு வேண்டுபவர்கள், கர்ப்பம் பாதுகாப்புக்காக அம்மனை நாடுபவர்கள், சுகப்பிரசவத்தை விரும்பும் கர்ப்பிணிகள் அனைவரும் நம்பிக்கையுடன் வருகிறார்கள். ஸ்ரீ கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன் ஒரு தாயின் கருணையும் ஒரு தேவியின் சக்தியும் ஒருங்கே சேர்ந்த அருட்தெய்வம். அம்மனின் அருள் உங்கள் இல்லத்திலும் ஒளிரட்டும். உங்கள் வாழ்விலும் சுகமும் சந்தோஷமும் நிரம்பட்டும். ஓம் கர்ப்பரக்ஷாம்பிகை தாயே போற்றி. திருச்சிற்றம்பலம். தேவி கருகாத்தநாயகி அம்மை மலரடிகள் போற்றி போற்றி. சுவாமி முல்லைவனநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. திருக்கருக்காவூர் அருள்மிகு முல்லைவனநாதர் சமேத கர்ப்பரக்ஷாம்பிகை திருக்கோயில். தோஷங்கள் நீக்கும் திருத்தலங்கள்.